ஒரு சின்ன வயலை கூட விட்டு வைக்கிறதில்ல. எங்களுக்கு தான் வேலை இல்லை, சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ரொட்டேட்டர்னா இப்படி ஓடணும். இதனால எலிய பெருக்காயம் எட்டி பார்க்குது அந்த சந்தில். நாங்கள் வர உங்களுக்கு அசிங்கப்படுத்துவோம்டா. லோடு போல்ட்டு என்னடா ஏடா உனக்கு தான் போல்ட்டு தாங்கலங்கிற இவன் பாரு போட்டுக்கிறான் பாரு. லோடு போல்ட்டு பாரு. இது மாதிரிலாம் யாராச்சும் போட்டு அனுபவம் இருக்குதா? கலப்பு போல்ட்டு போடவும் எங்க இது போடு பின்னு போடுவீ. என்னாச்சு? பின்னே கட்டாயி போச்சா? கீழே ஒரு போல்ட்டு புக்குது. அது ஆல்ரெடி கட்டாயி போய் கிடக்குறதா? எங்க போயிட்டாரு டானு? பொட்டியா? அது ஆங்கில் பொறுக்கிட்டு போயிருப்பாப்புலன்னு நினைக்கிறேன் பெருமாள் கிட்ட. வீல் வெயிட்டு அதான் ஜெனரேட்டர் செய்யறதுக்கு. இங்க இருந்தா ஓடி தடத்துக்கு எடுத்து எல்லாம் பிடிச்சி எக்கனாமிக்ல ஓடுது. எக்கனாமிக்கில் ஓடுதுடி. இப்படிலாம் ஓட போய் பாருன்னா கேள உனைய போய் பாரு. எக்கனாமிக்கில் ஓடுது. குருன்னு சுற்றிக்கிட்டு இருக்குது. நார்மல்லையும் ஓகேன்பா. நம்ம வண்டிக்கு இன்னைக்கு எதுவும் வேலை இல்லை ப்ரோ. முந்தா நேற்றுலாம் நல்ல மழை. நம்ம ஏரியாவில் மழைனால எதுவுமே வேலை இல்லை. இவனதெல்லாம் மேட்டுக்காடு. அதனால் வந்து அங்கே பாருங்கள் மூளையில் போய் எப்படி கொத்தோட்டு திருப்பிக்கிறாங்க. இந்த சோளம் தட்டைப்பயிறு இந்த சீசன் வந்து இனிமேல் சோளம் தட்டைப்பயிறு உளுந்து இப்போ தக்கா விளையிறது தட்டைப்பயிறு சால் விட்டுட்டு வராங்க. கத்தி இல்லையாட்டுக்கு ரொட்டேட்டரில் எக்கனாமியில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறான். சரி நாளைக்கு எதுவும் வேலை வீடியோவில் இல்லை. சரி இவனாச்சும் எங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறான்னு வந்து ஒரு வீடியோனாச்சும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துருக்குறோம். எனக்கும் வேலை இல்லை, அஜித்துக்கும் வேலை இல்லை. சரி சும்மா தானே இருக்கிறோம். அதனால் ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு போகலான்னு வந்தால் இந்த வீடியோவே ஷூட் பண்ண முடியல. அந்தளவு வெயில் போட்டு காற்று என்ன வெயில். ஏய் எக்கனாமிக்கல் தானே ஓடுது. எக்கனாமிக்கா நான் சொல்லல. புர்ன்னு சுத்திட்டு இருக்கிற. ஏமா இப்ப வண்டி அனல் அடிக்குதா? என்னம்மா இப்போ வெயில் அடிக்குதுன்னு எப்படி நாளைக்கு நாங்களாம் பிள்ளைய கொடுக்கறது? வெயில் அடிக்குதுண்ணா. ஏன்னா வெயிலில் கஷ்டப்பட்டால் தான் பிள்ளை நெவலில் வச்சுருக்க முடியும். வெயில் அடிக்குதுன்னா நாங்கள் எப்படி பிள்ளைய கொடுத்து காப்பாற்றுறது? ஏன் மாப்பு என்ன ஆர்பிஎம் ஓட்டிட்டுக்கிறான்? மாப்பு என்ன ஆர்பிஎம் ஓட்டிட்டுக்கிறான்? 14. ஏன் கத்தி இல்லையாம்மா? அந்த பாரு சைடு பட்டையெல்லாம் எப்படி திருப்பி போட்டு வச்சுக்கிறான் பாரு. அந்த அட்ஜஸ்ட் பண்ண பின்னாடி வரணும், முன்னாடி பக்கம் திருப்பி போட்டு வச்சுக்கிறான். வெயில் அங்கே போனால் அது வண்டி ஏற்கனவே ஓடி இருக்க மாட்டேங்குது. அனல் அடிக்குது. வண்டி அனல் அடிக்குதான். என்னடா மாப்பிள்ள நீ என்ன ஓட்டின? இல்லை வந்து அந்த டாப் என்னன்னா டாப்லேருந்து அனல் அடிக்குதா. இது வந்து இது வந்து தாறுபடுதால அனல் குப்பு குப்புன்னு இறங்கும். ஹீட் ஏற மட்டும் சூப்பராக இருக்கும். ஹீட் ஏறிச்சுன்னா கப்ப 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 கப்பான்னு இருக்கும். இந்த டாப்பா இந்த படுதாவா உடனே சூட்டை வந்து வெளியே விடாதுன்னு வச்சுக்காதா, அப்படியே பிடிச்சிட்டே இருக்கும். சைலன்சர் மட்டும் கீழே ஆல்டர் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். வண்டிக்கு மேலே சைலன்சர் தானே இவ்வளோ உயரத்தில் நிற்கிது. போயிட்டுக்கு மேலே இருக்கு.
என்ன அதை தொடச்சிக்கிட்டே இருக்கிறான். சுத்தமாக வச்சுருக்காங்க. சுத்தம் அது எதுக்குடா இப்படி லவ் சிம்பிளா? இதெல்லாம் எனக்கு தெரியாது மாப்பிள்ள. ஓ அப்படி காட்டினா லவ் சிம்பிளா ப்ரோ? எங்கே இப்படி காட்டினீங்க லவ் சிம்பிளாம் பாருதா மாப்பிள்ள பாருங்க. இதில் ஹார்ட்டின் அட இப்படின்னா இப்போ சென்டரில் பார்த்தா ஹார்ட் மாதிரி தெரியணுமா? எனக்கு என்ன இந்த ஹார்ட்டின் இப்படி வந்து இப்போ மேலே இருந்தால் எனக்கு என்னமோ வேறு மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி வேறு மாதிரி தெரியுது? பாரு ஓட்டி முடிங்காட்டி காசு ரெடி பண்ணிட்டான். டேலர் சூப்பரான வண்டி. சைக்கிள் மாதிரி ஓட்டிட்டு தெரியலாம். வரப்பிறப்பெல்லாம் ஓடிட்டு போகிறானா ப்ரோ அவன். அந்த அக்கா வேறு காட்டுக்கிறக்கா வேறு கத்துது. இது ஓட்டிட்டு இன்னொரு வெயில் பெரிய வெயில் இருக்கிறான். ஏதோ இவனாச்சும் இன்னைக்கு பொழுது ஓட்டிட்டான். நமக்கு அது கூட இல்லை. நானும் ஓட்டிட்டேன் 2 மணி நேரம். நான் கொஞ்சம் இந்த நேரத்தில் நீ ஓட்டிட்ட. நானும் அவங்கள பார்த்தோன்னே இந்த குண்டுசு எங்கடா விட்டுச்சு? ஆன பேர் என்ன அது அங்கே என்ன பண்ணிருக்கிறாரு? பெட்டு போடுறான். என்ன பெட்டு? அதான் ஜன்னல் இருக்கு. ஏன் அந்த இடத்துல விட்டுட்டான்? ஓகே நண்பா. ஆனந்த ஒரு ஜன்னல் ஒன்று ட்ரேட்டில் ஃபிட் பண்ணுற மாதிரி போட்டுட்டு இருக்கிறான். அந்த வீடியோ வேணும்னா கேளுங்க. ஃபிட் பண்ணிட்டோம். நான் கடைசியாக எடுத்து போடுறேன். எல்லாம் எங்களுடைய பிளானில் எப்படி ஜெனரேட்டர் ஓடுமா இல்லை கீழே ஓடி போயிருமா வண்டியில் சுத்தமானு தெரில. எவ்வளோ ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்குறோம். இன்ஜின் வீல் மட்டும் 12,000 அப்போ. பழைய இன்ஜின் வீல் 2 வீலு கிலோ 80 ரூபா. சர்வீஸ் வாங்கலான்னாரு. சர்வீஸ் வார்த்தை இந்த 3 வருஷம் கழிச்சு வாங்கலாமா? அதுங்காட்டி தென்னை மரம் எடுத்துருமே. தண்ணி வேணா அவ்வளோதான். மழை பெயர்கள் ஓடிட்டு இருக்குது. அவ்வளோதானே. இன்னொரு சுற்றி அடிப்பானா ஓரம். எதுக்கு எக்கனாமிக் போட்டு ஓட்டிட்டு இருக்கிறான்? மைலேஜா? அது மண் லூஸாக தானே கிடக்குது. அதனால் விட்டு தோக்குறாரு. நல்லா எவ்வளோ டெப்த் இறங்கணுமோ அவ்வளோ டெப்த் பிடிச்சி ஓட்டுறாரு. அவ்வளோதானே. எதுக்கு அங்கே ஒரு சுற்று போகிறான்? அதுக்கு இப்படியே வெளியே வந்திருக்கலாம்ல. கொசை பிடிச்சவனே இப்படி வச்சு ஜாயின் சுற்று. ஆனால் ஸ்டார் போக மாட்டேங்குது. நமக்கு என்னடானா நான் கிரீஸ்லேயே ஊற வச்சுட்டு இருக்கிறேன். அப்பயும் ஒரு சீட்டு கத்திக்கு தான் ஓடுது. சரி இத்தனை அடி அடிச்சு கூட அந்த லோடு போல்ட்டு கட்டாக மாட்டேங்குது. கலப்பை போல்ட்டு கத்தி இவ்வளோ கத்தி எப்படி கட்டாம போயிடுச்சு. உங்களை எடுத்து விடணுமா? ஆமாம். இந்த கீரைப்புறம் பேர். ஓஹோ சிக்கலாத்தோடு வராது. துளிவுன்னு இருக்கும். துளிட்டு கீழே இருக்கும். எடுத்துட்டு கிடக்கும். அது என்ன வெல்டு வச்சா வளர்த்தி பண்ணிக்கலாம். இதில் என்ன இருக்குது? எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். காசு தேடி வருது. ஓகே நண்பா. அடுத்த வயலில் போய் பார்ப்போம். வயல் வந்து பெருசாக இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணுவோம். டோரெல்லாம் போய் ஒட்டிக்கிட்டு பாரு. என்ன தடத்தை ஓட்டுறதாமா? போத்துன்னு போகிறான். தடம் தான் அந்த அலையில் ஓட்டுறதுக்கு போகிறான். தெரியுதா? தடம் ஓட்டுறதுக்கு 100 ரூபாயா? தெரியலையே. ஏற்கனவே ஓட்டுருக்குறான் பாரு தடத்தை. இதையும் ஓட்டணுமா? இதுமா வண்டி வெளியே எடுத்துக்கோ. நீ அங்கே 3 சுத்து 100 ரூபா. தடம் ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. தடத்துல கல் இருந்தால் தான் பெரிய தலைவலி. பாரு டமுக்கு டமுக்குன்னு அடிச்சுக்கிட்டே வருது பாரு.
அடி அடிக்குது பாரு. இதில் வேறு ரொட்டேட்டரில் வேறு ஒரு ரொட்டேட்டரில் அன்றைக்கி சேர் ஓட்டினாங்கல்ல, டம்மி சைடு பேரிங் முடிக்கிட்டு போயிருக்கோம். மாற்றணுமா? காதை வேறு அடைச்சிக்கலாம். சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதான். இன்னொரு சுத்து போகணுமா? அவ்வளோதானா? தடத்தை ஓட்டுறது பிரச்சனை இல்லை. இங்கே கொடுக்குற 100 ரூபாயில வந்து ஷைனு கீனு எல்லாம் வீக் ஆகி போயிடும். ஏன்னா இருவனத்தில் போய் ரொட்டேட்டரில் போட்டு ஓட்டினா என்ன ப்ரோ பண்ணும் பாருங்க. அதில் வேறு பாதி வேறு வெட்டவே இல்லை. ஏய் ஓ அந்த குழியா? ஓகேன்பா, அடுத்த வயலுக்கு போக வேண்டியதான். கட்டம்டான் போலாம். எந்த பக்கம்? இதுலையா? ஏன்னா இவ்வளவு கத்தியில எக்கனாமிக் கடை போட்டுருக்கானா? இல்ல வாட்ட வழியே எவ்வளவு கத்தி இருக்குன்னு. அது ஓகே, எக்கனாமிக் எதுக்கு இவ்வளவு கத்தியில போடுறான் கேட்டியா? சரி, மைலேஜ் எதிர்பார்ப்பாங்க. ஆர்பிஎம் 12 ஆர்பிஎம் 11 ஆர்பிஎம் வச்சு ஃபினிஷிங் வரணும்னு. சூப்பர் ஃபினிஷிங். ஏதோ ஒரு வண்டி தான் சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சூப்பர் ஃபினிஷிங் வரணும்ல. ஆட்டாத ஓட்டுற மாப்பிள்ள நீங்க. இது எங்கம்மாமா ஆடுது, ஆட்டம் போடுது. எல்லாம் வெறும் பொதார்களை கூப்பிட்டு போறானே. எல்லாம் மெத்த வீடு. ஓகே நண்பா, அவ்வளோதான். இதுக்கு மேலே நாங்கள் 2 வீலரில் போக முடியாது. தடம் கிட்ட தான். இந்த வயல் ஓட்டணுமா கீழே? இந்த ஓட்டி போட்டதை கீழ் வெயில் எதப்பா சும்மா ஓட்டுறதான்னு தெரில. பார்ப்போம். இவனுக்கு மழையே பெய்யலாட்டுது. எங்களுக்கு நேற்று 60 மலைக்கு மேலே இருக்கும், எங்களுக்கு மழையே பெய்யலாட்டுக்குது. பதமாக இருக்குது. விதைக்கணுமாம்மா அப்போ? விதைக்கணுமாடான்னு கேளு. விதைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. நாம் வேறு அந்தாரம் பண்ணால் கருத்தே போயிட மாட்டேங்குது. எடுத்துட்டு வா. நீ சூட்டு பண்ண சூட்டு பண்ணாதே என்ன மாப்பிள்ள பாரு. சந்தன மரம் இதான் இத்தான். இதுதான் சந்தன மரம். சந்தனத்தை வரிச்சா தான் வரிக்கும். தேவைக்கணுமா? சந்தன மரம் ப்ரோ, இதுதானே சந்தன மரம்? இலைய பாருங்க, இதுதான் சந்தன மரம். சந்தன மரம்னு அவங்ககிட்டையும் கேட்குறீங்க, நீங்களும் சொல்கிறீங்க. இங்கே எத்தனை பேருக்கு சந்தன மரத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. நம்மளால கிடைச்ச மாதிரி இருக்கட்டுமே. இது நானே இப்போ தான் பார்க்குறேன். நீ எல்லாம் உள்ளூரில் இருக்கிறதுக்கு வேஸ்ட்டு. அவனை கேளு, இது என்ன மரம்டான்னு கேளு பாரு, சொல்லுவான். ஐயோ கடவுளே, உனக்கு மிச்சமாக அறிவாளி ஆகிறான். சூப்பர் பினிஷிங். பைப்பாட்டியில் போட சொல்லு. ஏய் சின்ன லிவர் குடிச்சிலடா. சின்ன லிவர் இருக்குல்ல. ஏய் 540 போடு. எடுத்து விட்டானா? ஏதா காடு பக்கல் மட்டும் போட்டுப்பான். ஏன் 2 சால் ஓட்டணுமா? எதுக்கு?
பூ வைக்கிறதுக்கா? சரி சரி ஓகே நண்பா. இது வந்து சாமங்கி பூச்செடி வைக்கிறாங்களாம், அதனால 2 சால் ஓட்டுறாங்க. ஏன்னா சாமங்கி பூஞ்செடி வைக்கிறாங்களா? ஓ அதுக்கு மறந்துடும்மா, இன்னும் 2 மாதம் போட்டு மறந்துடும். சரி ஒரு சால் ஓட்டி அப்புறம் கிளம்பில் 2 சால் ஓட்டலாம்ல. சரி இப்போ குறுக்குல ஓட்டி நெட்டில் ஓட்டணுமா? அங்கெல்லாம் பாறையாக இருக்க மாட்டேங்குதா? ஓ ஏங்க அந்த ரொட்டாட்டரை முடிச்சு கட்டிவிட்டா? நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், பேரிங்க முடிச்சு கட்டிவிட்டா, ஓரம் கட்டிவிட்டா அந்த ரொட்டாட்டரை. வண்டியை கொண்டு போய் ஓரம் கட்டி வச்சு வேலை முடிஞ்சிச்சு. வண்டி ஓட்டு ஆயில் அடிச்சு நிற்கிறது அப்படியே நிற்கிது. இல்லைங்க எடுத்து போய் ஓட்டினேன், 2 வாரம் ஓட்டினேன். ஓட்டிட்டு தான் இங்கே தான் பகவதின்னு சொல்லிட்டு நம்ம பாறையிட்டேன். அப்புறம் இதாகி போச்சு. நான் ரொட்டாட்டர் அது சேர்த்து ஓடும் போது நான் சொன்னேன் கேட்கல. அஜித் பேலர் ஓட்டுறதுக்கு மகேந்திரா செட் ஆளுங்கிறான். இன்னும் 3 மாதம் ஓட்டினானா மகேந்திராவில் செட்டு ஆயிடுவான். என்னங்கடா இது என்னடா பேலர் பெருசா ஓடுது, அதுக்கு போய் இப்போ 5-6 லட்ச ரூபா போட்டு வண்டி எடுக்கிறதுக்கு இதே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களவுக்குமா நாங்கள் பேலர் ஓட்ட போகிறோம், நீங்கள் ஓட்டுறதுல 1/4 மடங்கு ஓட்ட மாட்டோம். நீங்கள் 2 பேலர் போட்டு இழுக்கிறீங்க நீங்கள் கார்த்திலாம். நாங்களாம் 1 பேலர் வச்சு என்னத்த ஓட்டி போகிறோம். என்ன போர்வீல வீல் எடுத்துட்டோம். என்ன அந்த வீல் கேட்கல, கார்த்தி என்ன போர்வீல் என்னாச்சு அது தெரிலடா. அது அதுக்கு ஆர்டர் போட்டுக்கிறேன்னு சொன்னான். அது முறை நானும் கேட்கல, அவனும் சொல்லலை. ஆனந்துக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஆனந்த் சொல்லியிருப்பான், அவனும் சொல்லலை. இன்னும் வரலையாட்டுக்கு. 4 வீல் டிரைவ் ஆக போகுது கார்த்தி. 70 HP குதிரைக்குட்டி மாதிரி. இப்போ முன்னாடி பெரிய டயர் எடுத்து போட்டு பின்னாடி 20 எடுத்து போடலாம். எவன் காசு தருவான்? அது வண்டியே மேய்ச்சிட்டு போயிருமோ ஓட்டுற உழவ. டயர் என்ன சின்னதா? இந்த வண்டியில் போடுறது பார்த்தியா, இதுதான் கரெக்டான சைஸ் டயரு. என்ன அவன் மேலே தட்டிக்கிட்டே இருக்கிறான் ரேஸு. கொஞ்சம் இறங்கணும். 4 லிட்டர் போக மாட்டேங்குதுல, மிச்சமாக போகுதா அது? இதுலயுமே கப்பு இதாகிட்டு போச்சு, இதுலயும் கட் ஆகி போச்சு. எங்களுதெல்லாம் மணிக்கு எப்படி போட்டாலும் 4 to 5 போயிடுது என் வண்டியெலாம். நாங்கள் ஒரே வண்டியில் தான் ஓட்டுறது, குடித்தாலும் சரி குடிக்காட்டியும் சரி. பெரிய வண்டி இது மாதிரி ஃபீல்டாக இருந்தால் லோடே பிடிக்காத ஓடும். இப்படி எதுக்கு வந்து மூளையில் இப்படி எள்ளு போட்டு திருப்பி வச்சுருக்கிற? வாட்டமாக திருப்ப மாட்டேன். பெரிய வண்டி மாதிரிலாம் இல்லை, சின்ன வண்டி. வாட்டமாக அப்படிதான் திரும்ப. ஆனால் நல்லா தான் தெரியுது. என்ன மாப்பிள்ள அனல் அடிக்குது? நல்லாவே தெரியுது. நல்லா கபா கபன்னு வருதுடாப்பா. அதை ஓடிக்கிட்டே வரையிலே தெரியாது. நம்ம அப்போ புதுசாக நாம் அதில் ஓட்டிட்டு இதை வந்து ஓட்டணும்னா அப்படிதான். ஆனால் கலப்பைக்கு வண்டி அந்தளவுக்கு சவுண்டு போடுற மாதிரி இருக்குது. ரொட்டாட்டருக்கு அப்படியே அமைதியாக. எத்தனை RPM ட்ராப் ஆச்சு? 1 RPM. 6 RPM. அது 1.5டா. 1 மகேந்திரா வந்துருச்சா? இல்லை ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சு, இங்கே கீழே இருக்கு. 1.5 RPM ட்ராப் ஆச்சு. சரி இது 40 HP 36 பிளேடு 1.5 RPM. என்ன குடிக்கல உட்காந்துட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். எனக்கு அனல் அடிக்குது, அத்தான பிரச்சனை அந்த வண்டியில். ஆனால் நான் ஓட்டி பழவந்ததுலேருந்து அனல் இல்லாத ஓட்டி பழகிட்டு இதில் ஓட்டும் போது அனல் அடிக்குது. ஏன்னா 4 வீல் டிரைவர் தான் இன்னும் நல்லா கட் ஆகும். அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து முன்னாடி வந்து 616 தான் வந்துருக்குறோம். இவங்க 750-16 ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க. பெரிய டிஸ்க்கு போட்டு பெரிய டயர் போட்டுட்டாங்க.
சரி, இங்கேருந்து ரொட்டேட்டர் பார்த்தா கிளியராக தெரியுமா இருக்குது? கீழே கட்டி மண்ணில் வெட்டுறதெல்லாம் எப்படி பார்ப்ப? அதனால ஏதோ கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆண்டியில் விட்டு தர மாட்டேன். எவ்வளோ அனுமதி வந்து அது மறந்துட்டே இருந்தாலும் சரி அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். செலவு வச்சாலும் அப்படி இருக்கும். ஓகே நண்பா. அந்த அஜித் வந்து ஜாண்டியர் மட்டும் விட்டு கொடுக்க மாட்டானோ. நமக்கு அப்படி இல்லை, எந்த வண்டி எதையும் சூட்டபிள். ஆனால் வேலை இது கரெக்டு, அதை வந்து நான் தப்பு சொல்லலை. ஆனால் வந்து செலவு அதிகம் ப்ரோ. இப்போ பேலர் இன்னும் ஒரு வண்டி எடுத்தால் அதுக்கு 5 லட்ச ரூபா போட்டு எடுத்தோம்னா அதுக்கு வட்டி கணக்கு போட்டு பார்த்தா அது 7 லட்ச ரூபா வந்துடுது. பார்க்கலாம்னா அந்தளவுக்கு அதெல்லாம் போட்டு போகிறோம். நிறைய பேர் கமெண்டில் கூட அதை தான் சொல்கிறீங்க. நிறைய பேர் என்னங்கிறீங்க 585 ஓட்டுங்க ப்ரோ, ஓட்ட செட் ஆயிருங்கிறீங்க. உண்மையை சொல்ல போனால் அதுதான் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. அதெல்லாம் ஓட்ட செட் ஆகி போயிடும். இன்றைக்கி நமக்கு அப்படி தான் தெரியும். ஓட்டுட்டோம் பார்த்துக்கிட்டு பேலர் என்னத்தை இந்த ரொட்டேட்டர் ஓட்டுற அளவுக்கு கூட பேலரில் ஓட்ட மாட்டேங்கிறோம். அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்டே ஒரு பேலரு அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டில் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் ஓட்டி முடியாத பட்சத்துக்கு வேணால் நான் ஜாண்டியரில் ஒன்று பார்ப்போம். இப்போதைக்கு எதுவும் ஜாண்டியர் பார்க்குற ஐடியாக்கெல்லாம் இல்லை ப்ரோ. ஓட மட்டும் ஓடட்டும். ஓகேங்கப்பா, இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ பார்த்துடலாம். சந்தோஷம் 5 கிலோ போட்டனால அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சக்தின்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு, ப்ரோ பேலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ தான் ஒரு 2 ஃபீல்டே ஓட்டுருக்குறோம். நம்ம பேலர் எதுவும் ஓடல. ஓட்டுறக்கும் போத நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. அடுத்தது கைலேஷ் அருள் ப்ரோ, பேலர் வீடியோ போடுங்க ப்ரோ. போடலாம் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். எதுவும் ஓட்டலில் போடலாம். அடுத்தது வேலூர் டிராக்டர்ஸ் ப்ரோ, நான் சோனாலிக்கா வச்சுருக்கிறேன். சூப்பர் வண்டி, ஆல்ரவுண்டு டைலர் வேறு லெவல் ப்ரோ. சோனாலிக்கா இங்கே ஏரியாவில் இல்லை ப்ரோ, அதுதான் பிரச்சனை. அடுத்தது நிறைய பேர் இப்போ எதுவும் சொல்லிட்டுனா கிருஷ்ணன் சந்தோஷம் நீ ஓடுறது தனி அழகு, ஓனர் ஓட்டுறதுக்கு வேஸ்ட்டு. இந்த வீடியோ கமெண்ட் பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ ப்ரோ ஆரோஸ்ட் வீடியோ அதை சொல்கிறேன். ஆரோஸ்ட்டு ஒரு வண்டி ரிவ்யூ போட்டோம்ல, அதோட வீடியோ கமெண்ட் கொஞ்சம் பண்ணுறேன் ப்ரோ. அடுத்தது சுதாஸ் 72 71 21 இது அஜித்தோட அப்பாவா ப்ரோ? இல்லை ப்ரோ, ஏன் ப்ரோ காமெடி பண்ணுறீங்க? அஜித்துக்கு பங்காளி ப்ரோ. அடுத்தது சுந்தரவேல் சூப்பர் ப்ரோ. அடுத்தது ரவி வளர்மதி 3888 சூப்பர் நண்பா. அடுத்தது சபரி வினோத் 2607 சூப்பர் வாழ்த்துக்கள். மாமனுக்கே சேரும் வாழ்த்துக்கள்லாம் நம்ம போட்டியில். அடுத்து ரவி வளர்மதி 3888 ஒரு டிராக்டர் டயர் வண்டிக்கு 2 பொட்டி நல் கொட்டணும் நண்பா. ஒரு டிராக்டர் டெய்லர் நம்புறதுக்கு வந்து 2 பொட்டி, அதாவது 16 மூட்டை பிடிக்குமா? ஓகே, தேங்க்யூ நண்பா. அடுத்தது விஸ்வாஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ டுடே வீடியோ சூப்பர், தேங்க்யூ நண்பா. அடுத்தது ரஞ்சித் 90 ஹவர்ஸ்க்கு என்ன சார்ஜ் ப்ரோ? 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணிட்டா வந்து அவருக்கு 2500 ரூபா சொன்னார் ப்ரோ. ஆஃப் பண்ணிட்டா 1800 இந்த சம்திங்கில் இருக்குன்னு சொல்கிறாரு ப்ரோ. இதுக்கு தனி லைசன்ஸ் வாங்கணுமா? இல்லை ப்ரோ, 4 வீல் லைசன்ஸ் தான். பேட்ச் இருந்தால் நான் நல்லாயிருக்கும். அடுத்து அஜித்குமார் என்ன ஜேடி லவ்வான் இவமா மாப்பிள்ள. அடுத்து ராமு ப்ரோ டுடே வீடியோ சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. அடுத்து ஜெயசீலன் ஹாய் ப்ரோ ஹாய். அடுத்து ரவி வளர்மதி 3888 நண்பா வட்டிக்கு கட்டுப்படி ஆகுமா? ஏதாலாம் ஆனதுமால பாரத்தை போட்டு எடுக்க வேண்டியது தான். எப்படியோ நாய் மாதிரி கஷ்டப்பட்டு கட்டி போடலான்னு ஒரு நப்பாசியில் தான் எடுத்தாகணும், என்ன பண்ணுறது. அடுத்தது அஜய் விடுதா ப்ரோ, ரோட் ரன்னிங்க்கு எக்கோ மோடு, ஃபீல்டுக்கு ஸ்டாண்டர்ட் மோடு யூஸ் பண்ணுங்க. ஓகே நண்பா, அவர்கிட்ட சொல்கிறேன். அடுத்து 3 ப்ரோ அண்ணா 6 வருஷம் எங்கள் வில்லேஜ் விருதாச்சலம் வாங்கி 2 வருஷம் ஆகுது ப்ரோ.
சூப்பர் ப்ரோ. அடுத்து நந்தகுமார், செலவு நிறையா வைக்குமா ப்ரோ இந்த வண்டி? ப்ரோ செலவு வந்து ஆர்ஓஸை பொறுத்த வரலாம், புது வண்டியை பொறுத்த வரலாம் ஒரு 5000 மணி நேரம் ஒன்றும் பெருசாக செலவு வைக்காதுன்னு சொல்கிறாங்க நண்பா. ஓகேவா? அதனால் வந்து அதுங்காட்டியும் வந்து நம்ம கடனே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஆர்ஓஸ் வச்சுக்கிற நண்பர்கள் தான் சொல்லணும். ஓகேவா? மித்தபடிக்கு வண்டி பணத்தையே எடுத்த வாட்டி தான் செலவு அதிகமாக வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு. நீங்கள் யாராச்சும் ஆர்ஓஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது அஜய் விடா ப்ரோ, டேங்கு 15 மூடை 30 கிலோவுக்கு 5 மட்டும் பிடிக்குமா ப்ரோ? அஜய் விடா ஆர்ஓஸ்டர் பற்றி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். 5 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ். தெரியாது தான் ப்ரோ, நமக்கெல்லாம் ஆர்ஓஸ்டர் பற்றிலாம் பெருசாக தெரியாது நண்பா. அடுத்து பாரத் 37-9 ப்ரோ, ஆர்ஓஸ்டர் ஒர்க்கிங் வீடியோ போடுங்க, ஃபீல்டு இருந்தால் போடுறேன் நண்பா. அடுத்தது அஜித் அன்பு 80-16 ப்ரோ, லோடு எவ்வளவு வர தருவாங்க ஆர்ஓஸ்டுக்கு? லோன் வந்து நம்ம கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரலாம் 20 ரூபா 22 ரூபா வரலாம் வாங்கலான்னு நினைக்கிறேன் நண்பா. அவர் வந்து எங்கள் மாமா வந்து 20 ரூபா லோன் போட்டுருக்குறேன்னு சொன்னார். அடுத்தது ராதேஷ் செந்தில் 16-56 ப்ரோ, லைட்டிங் வீடியோ அதுங்காட்டி தான் ப்ரோ அவர் எங்கேயோ அதுங்காட்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டாரா என்கிட்டையும் வீடியோலன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டு விட்டேன். கண்டிப்பாக ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் எடுத்து போகிறேன்பா. அடுத்து பார்க் கவப்பன் பார்க் 7501 ஏவாளாது லோன் போட்டாங்க, அனுபவம் இருக்கா? 20 லட்சம் லோன் போட்டுருக்குறாங்களாம் ப்ரோ சொன்னார். அடுத்து மணி எம்கேஜி நியூ பேலர் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போடலாம் ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நானே இப்போ தான் 2 வீடியோ போட்டிருக்கிறேன். நான் இப்போ தான் பேலர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். எல்லாம் உங்களுக்கு விரைவில் A to Z எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். அடுத்து கௌசிக் அண்ணா, நீங்கள் எந்த ஊர்? சேலம் நண்பா. அடுத்து தர்ணி ஸ்ரீ சரவணன் கொரியர் ப்ரோ, பிரேக் லைட்டு அடாப்டர் ஃப்ளிப்கார்ட்டில் 700 ரூபா வருது ப்ரோ, ஃபுல்லாக அலுமினியம் பாடியில் வரும். ஓ, ஃப்ளிப்கார்ட்லேயே வருதா? நம்ம ஆளுங்க எல்லாம் கில்லாடிங்க ப்ரோ நீங்கள். அடுத்தது ஃபில் த மியூசிக் 57-37 வண்டியை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே, வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ. நான் வண்டியை பற்றி எனக்கு பெருசாக தெரியும்னே சொல்லலை ப்ரோ, நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேனே. அது ஃபீல் த மியூசிக்குன்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறார் ப்ரோ, வண்டியை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை, நான் பார்த்ததே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறாரு. நான் வண்டியை பற்றி எனக்கு தெரிஞ்சது தான் சொல்ல முடியும். நான் வந்து ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் ஷேர் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு வண்டியை பற்றி எதுவும் சொல்லலைன்னா அவ்வளோதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சது தான் சொல்ல முடியும், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்தது தங்கத்துறை துகன்னா 147 ஒரு மூட்டை 75 கிலோவா 60 கிலோவா? எங்கள் ஏரியாவில் 75 கிலோ ஃபுல் பண்ணுவோம் ப்ரோ, உங்கள் ஏரியாவில் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து மித்ரன் ட்ரேட்லஸ் ப்ரோ, சூப்பர் எக்ஸ்பிளைன், வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ டுடே வீடியோஸ். ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நண்பா. அடுத்து திரும்பி அவரே தான் ப்ரோ, கிறிஸ் ஜேசிபி வீடியோவில் பார்த்தேன், உங்கள் ஜேசிபி பேக் பக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது நாய்ஸ் வருது, என்ன ப்ராப்ளம் ப்ரோ? தெரியல ப்ரோ, நான் இப்போ 10 நாளாக வந்து ஜேசிபிக்கிட்டே போகல, அதனால் அதில் என்ன நாய்ஸு என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னு தெரியல. அவ்வளோதான் நண்பா. அந்த ஆர்ஓஸ்ட் வீடியோவோட கமெண்ட் எல்லாமே ரீட் பண்ணிட்டேன். வெய்ய வேறு நிற்கவே முடியல. நான் என்னோட நிலைமையை பார்க்குறீங்களா, ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, எந்த அளவுக்கு நான் வேர்த்து பூத்து இந்த வீடியோ எடுக்குங்காட்டி நான் படுற பாடு முடியல, அவ்வளோ வேர்க்க. சூரியனை பாரு என்ன போடுது, நம்மளெல்லாம் பஸ்மம் மணிக்கு விட்டு போயிட மாட்டேங்குது. ஒரு 1/2 வெயில் இருக்குது. இங்கே ஒருத்தன் பாருங்க எங்கே உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஏன்னா கங்கணம் கட்டிக்கிட்டு நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற? ஃபோன் பேசிட்டு இருக்கேன் பையன்கிட்ட, கோயிலுக்கு போறேன் சாயங்காலம். பையன்கிட்ட பேசுறியா பிள்ளைகிட்ட பேசுறியா? பிள்ளைகிட்டலாம் இல்லைங்க, ஒரு சாமிக்கு ஒரு பக்தியா இல்லாத செருப்பு தொடாம துண்டு வண்டியில இருக்க தண்ணி. ஃபோன்ல முன்ன பண்ண பேசுற மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ. இல்ல அந்த பையன் கோயிலுக்கு போறேன்னா நீங்க அந்த வீடியோல மாட்டி விட்டு வீடியோ எடுத்துட்டு நான் அங்கே போவோம். இப்போ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டான் பாருங்களேன். இவனை என்ன பண்ணலாம் கேட்டால் ஃப்ரெண்டுங்கிறான்.
வீடியோ தூக்கிட்டு வந்துட்டாரு. ஃப்ரெண்டுங்கிறான். இதை நீங்களே ஒத்துக்காங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, சொல்றீன்னு சொன்னான், இப்போ சொல்கிறாங்கிறான். சரி எப்படியோ போ, நான் எதுவுமே சொல்லலை. நான் கிட்ட போனா உடனே சொல்கிறாங்க. நான் கிட்ட போனா சொல்றா, நான் எட்ட போனா சொல்றி. ஐயோ அப்பா. நடத்து எப்படி என்ன பண்ணுமோ தெரியலையே. கிட்ட வந்தா கிட்ட போனா சொல்றாங்கறான், எட்ட போனா சொல்றீங்கறான். நான் என்ன பண்ணிட்டேன் அவனை வச்சுக்கிட்டு? அங்கே போனேன், ஒடியாந்து இங்கே உட்காந்துக்கிட்டான். நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா ரகசியம் பேசுறதா? அவன் என்னத்த பேசியிருப்பான்? சாப்பிட்டியா, தூங்குனியா, கொல்லையா, அதை தான் பேசிகிட்டு இருப்பான். வேற என்ன பண்ணுவான்? அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல நம்ம வீடியோவில். செட்டு போட்டு விட்றா பாட்டுக்கோ. அது இங்கே இருக்கு ப்ரோ. நம்ம ஒயருக்கு எப்படி இருப்பாங்க? நான் பண்ணி கொடுத்தது எதாவது இன்னும் புதைக்காத வச்சுக்கிறானுங்க. ஒரு 6-7 மாதம் ஆகுது. டீசல் அப்பா, டீசல் விழுகுது. அதே மொத்தம் கிடையா டீசலே குடிக்காத அடுக்குதா? அப்புறம் 40 ஜிபி அப்புறம் எவ்வளோ குடிக்கும்? அந்த நல்லா ஓட்டி முடிச்சிட்டான். இது கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சத்தையும் ஓட்டிட்டு கிளம்பலாம். இந்த டர்னிங் மட்டும் வண்டியை கட் பண்ணால் எதுக்கு தான் ஃபுல்லாக டர்னிங் ரேடியேஷன்லாம் வீல் திரும்புது. ஆனால் வண்டி மட்டும் ஏன் திரும்ப மாட்டேங்குது தெரியல. இன்னும் செயின் பிளே விடணுமா என்னன்னு தெரில. ஹைட்ரோலிக்கு வந்து அப்படி வேலை செய்தான். அதுக்கு தான் ஆகும். வரட்டும், ஹைட்ரோலிக்கு நம்ம தூக்கி பார்க்கலாம். எந்த பக்கம் இருக்குது, எந்த பக்கம் இருக்குதா? மைனூருட்டா வேலை செய்யுதா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஹைட்ரோலிக் அட்ஜஸ்ட் பண்ண என்ன மேலே தூக்கி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எது லிவர் அவளு கொண்டு போற? இது கீழே இருந்து வருது. மகேந்திராவில் ஆல்ரெடி இங்கே இருக்குது, அதனால் இங்கே போயிடுது. லிவரு இதில் வேலை செய்கிறது அக்யூரேட்டாக இருக்குது. மகேந்திராவில் வேலை செய்யலைன்னா இதே கீழே வந்து லிவர் இப்படி படுத்துக்கிட்டு இருக்குது. மகேந்திராவில் ஆல்ரெடி பிடிக்குதா, இங்கே வந்துடுது. அதனால் இவன் என்னங்கிறான், ஜாண்டியர் கீழேருந்து தூக்கினாவே எந்திரிக்குது. அதெல்லாம் 4 நாளைக்கு ஓட்டினா செட் ஆகி போயிடும். நம்ம ஒன்றாச்சு பார்த்துக்கிட்டு பேசிக்கலாம். இப்போ கணக்கு போட்டு பார்த்தா இது என்னத்தான் அவ்வளோ துள்ளுது. இப்போ இந்த வண்டி குறைஞ்சதை எடுத்துக்கிட்டா 4-5 லட்ச ரூபா இல்லாத எடுக்க முடியாது. நான் பாருங்க, உங்களுக்கு 2 வண்டி அனுப்பிவிட்டேன். 4 கிலோ வந்து சிங்கிள் கிலோ 45 லேட்டா 2 அனுப்பிவிட்டேன். அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எங்கேயோ ஒன்றே விட்டுரும். ஃபஸ்ட்டு செட் ஆகட்டும், ஓட்டும் இறக்கிறத ஓட்டுவோம், அப்புறம் பேசிக்கலாம். ஏதோ அப்போதைக்கு கையில் காசு இருக்கிற வெறும் வண்டியாக வாங்கி நிறுத்தி என்ன பண்ணுறோம்? இறக்கிற வண்டிக்கே உருப்படியாக வேலை இல்லை. ஆனால் இந்த 4 கிலோ எடுத்ததுக்கு அப்புறம் 50 4 கிலோ எடுத்துருந்தீங்கன்னா மைலேஜ் தின்னுட்டு போயிருக்குமே, அது ஒன்று யோசிக்கும்ல. இதோட மைலேஜ் நம்ம அதில் எடுக்க முடியாதுல்ல. இது எவ்வளோ 50 போகுது? 4,400 வரலும் போகும். அதிகபட்சம் 4.5 போகும். அதில் போகுமா?
நம்ம விரட்டாத போகிறதுக்கு அவ்வளோதான் போகுது. நான் ஃபுல்லாக விரட்டி பிடிச்சா அவ்வளோதான் எனக்கு எடுக்குது. விரட்டுறதுனா 5 கிலோக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து போவோம். 4:30க்கு மேலே எங்களுதெல்லாம் போகிறதில்ல. ஆனால் இதிலலாம் அப்படி இல்லையே, பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு போயிடுது. கிளச்சி பிளேட் 2500 போயிடுது. இடத்துல 5000 மணி நேரம் ஓடிடுது. இல்லை பசங்க குப்பத்தில் எடுத்துக்கணும். நமக்குலாம் வண்டியே வேணாம், இருக்கிற வண்டியை வச்சு ஓட்டலாம் கம்முன்று. அப்படி ஒரு காலத்தில் நல்லா வேலை பிடிச்சிக்கிட்டு ஆடிச்சுன்னா அப்போ பார்த்துக்கலாம். புது வண்டியை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ புது வண்டியை எடுத்துக்கலாம் ஏதோ ஒன்று. அம்மாய் சரி, இன்னொரு சார் ஓட்டிட்டு வருவியா? பேசிவிட்டேன், ஆசை தேர பேசிட்டேன். காலையிலேருந்து ஏங்கி போய் கிடந்ததுக்கெல்லாம் பேசிட்டேன். அடித்து நவுத்து இப்படி 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 2 ஒட்ட வைங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருந்து கூப்பிட்றாங்க, பையனுக்கு முடி வெட்டிட்டு வரதான். போய் அதனாச்சும் வெட்டுறதை கூப்பிட்டு போகிறோம். வேறு வேலை எங்களுக்கு. நீங்கள் தான் விட்டு பிஸ்கட் எடுக்கிறீங்க, எங்களுக்கு வேலையே இல்லை. நல்லா மூளை வேணும்டா. சைடு பட்ட பின்னாடி வரத முன்னாடியும் பின்னாடி வரத முன்னாடியும். அந்த போகிற சைடு கட்டாயி போச்சு. சரி, ஐடி இருந்துச்சு. அப்புறம் அந்த போக ரொம்ப பேர் கட்ட மாட்டாங்கடா. ஆனால் என்ன பண்ண திருப்பி இன்னும் போச்சு. மாப்பிள்ளை தேடுக்கு போயிட்டானா 2வது கீரா அங்கே போய் திரும்பி 2 ஓடுனா. சரி, உங்கள் வண்டி பாறையெல்லாம் ஓட்டாதா? கொஞ்சம் செலவு அதிகமாக 1800 அவன் கிடக்குறான் ஓனரு. ஒரு ரவுண்டு விட்டுட்டு வா. கத்தி 2 கத்தி உடஞ்சி போச்சுங்களா? உங்களுக்கு தானே அந்த கத்தியெல்லாம் புட்டுக்கிட்டு போகுது, எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இது எவ்வளோ நேரத்தில் ஓட்டுவேன்? 1 மணி நேரம் பண்ணுவியா? 1 மணி நேரத்தில் ஓட்டுவியா? 1:10 ஓடும். இதே 1 மணி நேரம் ஓடிடுச்சு. எங்கே போய் இன்னொரு சேலை ஓட்ட போகிறாரு? 1.5 மணி நேரம் ஆயிரும். மொத்தமாக 1 மணி நேரம் தான் ஓடுமா? நீ இப்பயே 1 மணி நேரம் ஓடிப்பியான். ஒரு நாள் 1 மணி நேரம் ஓடும். ஓட்ட நீ ஓட்டு, நான் 2 பேரும் போய் மொட்டை அடிக்க போகிறோம். ஒருத்தவனுக்கு மாமனுக்கு மட்டும் எடுத்து போயிருங்களா? இல்லை மாமன் தம்பிக்கு மட்டும் எடுத்து போயிருக்கா? சத்தம் இல்லாத ஓடுது. அப்படியே பெரிய எவ்வளோ அமைதியே ஓடிட்டு இருக்குது இன்ஜின்னு. இந்த ரொட்டை இடத்து தான் கடப்படான்னு அடிச்சிட்டு இருக்குது. சரி கல்லு கில்லு எல்லாம் ஒரே நிறைவாக நிறையிட்டு ஓட்டுறான். அதே எதுக்கடா சைடு பட்டி திருப்பி போட்டிருக்கிறேன்னே, அது இங்கே 1 சைடாக தேஞ்சு போச்சான். அதனால் மீதிக்கிறத தேய்க்கிறதுக்கு வந்து திருப்பி போட்டிருக்கிறானோ. ஏடா அதுக்கு அந்த கொஞ்சோடையும் கட் பண்ணி கொஞ்சத்தையும் கட் பண்ணி எஞ்சிவிட்டு புதுசு வச்சு எழுதுனா அதையே கட் பண்ணி வேஸ்ட்டு பண்ணோம் அப்படிங்கிறான். இப்படிங்கிறவனை நம்ம வச்சு என்ன பண்ணுறது? கலப்பில் ஒரு சால் ஓட்டிருக்கலாம், ஒட்டாட்டில் 2 சால் போட்டு புட்டிக்கு சொல்லிட்டாங்களாம். அவ்வளோதானா? அவ்வளோதான். இவன் ஓட்டுட்டு இன்னும் 1 மணி நேரம் ஓட்டுவான். நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக்கர் மிஸ்டர். அப்புறம் பாய். நாளைக்கு என்ன வீடியோன்னு பார்ப்போம். நாளைக்கு நம்ம வேண்டிய ஏதோ வீடியோ வருமா, இல்லை இன்றைக்கி இப்போ இந்த காய்ச்சி மழை வந்துடுமான்னு தெரில. பார்ப்போம். சால் நல்லா டெப்த் ஒரு 1/2 அடி தாராளமாக எடுக்கும். இப்படி அப்படி அப்படி சரி ஓடிட்டா. சரி பொழுது கூப்பிடு.